சாமை இட்லி எப்படி செய்யறது? சாமை இட்லி சாப்பிட்டா நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? இதை பத்தி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 4 பேருக்கு பண்ற மெத்தட் தான் நம்ம இப்போ சொல்ல போறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம சொல்றதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி கூடுதலா பொருட்கள் போட்டுங்க. சாமை 2 கப் அளவிற்கு எடுத்துங்க. உளுத்தம் பருப்பு 1/2 கப் அளவிற்கு எடுத்துங்க. வெந்தயம் பொறுத்த வரைக்கும் ஊற வச்ச வெந்தயமாக 1 மேஜை கரண்டி அளவிற்கு எடுத்துங்க. உப்பு தேவையான அளவிற்கு எடுத்துங்க. தண்ணீர் தேவையான அளவிற்கு எடுத்துங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, சாமை உளுந்து 2ஐயும் ஊற வைக்கணும். அதாவது சாமையையும் வெந்தயத்தோட உளுத்தம் பருப்பையும் தனித்தனியாக கழுவி ஒரு 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிருங்க. அதுக்கு அடுத்து நீங்க அரைக்க வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் உளுத்தம் பருப்பை மென்மையாக அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாமையையும் அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 மாவையும் ஒன்றாக கலந்து அதுல தேவையான அளவிற்கு உப்பை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவை புளிக்க வைக்கணுங்க. மாவை ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு இரவு முழுக்க நல்லா குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சிருங்க. மறுநாள் காலையில எழுந்த உடனே இட்லி தட்டுல இட்லியாக ஊத்திர வேண்டியதுதான். ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இட்லி நல்லா வேகட்டும். ஸோ இதோட அற்புதமான சட்னியாக இருக்கணும் அப்படின்னா வெங்காய சட்னி யூஸ் பண்ணலாம், கார சாம்பார் யூஸ் பண்ணலாம், புதினா சட்னி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா காய்கறி கூட்டு யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே இதோட தொட்டுக்க நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ராவான சத்துக்களும் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும் இந்த சட்னியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, உளுந்து அதிகமா இருந்துச்சுன்னு வைங்க, இட்லி நல்லா மென்மையாக இருக்கும், மிருதுவாக இருக்கும். ஸோ அதனால உளுந்து எக்ஸ்ட்ராவா போடுங்க, இட்லி சாஃப்டா இருக்கும். கம்பு அப்படி இல்லைன்னா திணை சேர்க்கிறீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான சத்துக்கள் இதோட சேர்த்தீங்கன்னா கிடைக்கும். புளிக்காம செஞ்சீங்க அப்படின்னா இட்லி கடினமா இருக்கும். அதனால புளிச்சதுக்கு அப்புறம் இட்லி ரெடி பண்ணுங்க. சாமை இட்லியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்குது. முக்கியமா ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துதுங்க. அதாவது சாமை குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டதாக இருக்கு. இது சர்க்கரையை மெதுவாக ரத்தத்துல சேர உதவுறதுனால நீரிழிவு நோயாளிகளுக்கு மிக சிறந்த உணவாக இருக்கு. அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த உணவாக இது இருந்துகிட்டு இருக்கு. உடல் எடையை குறைக்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்கு. சாமை இட்லியில அதிக அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால பசிய ரொம்ப நேரம் கட்டுப்படுத்தும். இதனால அதிகம் சாப்பிடக்கூடிய பழக்கத்தை குறைச்சிடும். நீங்க கம்மியா சாப்பிடுவீங்க, இதனால ஈஸியா உடல் எடை குறையும். அடுத்து பார்த்தோம்னா மலச்சிக்கலை தீர்க்கும். நார்ச்சத்து உடல்ல செரிமானத்தை தூண்டுறதுனால வயிற்றுல குடல் இயக்கம் சீராக மாறி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்த்து வைக்குது. இருதய நோய்களை வராம தடுக்குங்க. கொழுப்பு அதாவது கொலஸ்ட்ராலுடைய அளவு குறைவாக இருக்கிறதுனால இருதயத்திற்கு பாதுகாப்பான உணவாக இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சீக்கிரமா எளிதில் ஜீரணமாகும். சாமை இட்லி ரொம்ப மென்மையாக இருக்கும். எண்ணெயும் குறைவா யூஸ் ஆகும். அதனால குழந்தைங்க, வயதானவங்க இவங்க எல்லாம் தாராளமா இதை சாப்பிடலாம். நல்ல விதமா செரிமானம் ஆகும். உடல் சோர்வு குறையுங்க. சாமையில பொறுத்த வரைக்கும் கார்போஹைட்ரேட் மெதுவாக உறிஞ்சப்படுறதுனால ரொம்ப நேரம் உடலுக்கு தேவையான ஆற்றலை நிலைத்திருக்க செய்யும். சோ குழந்தைகளுக்கு ஏற்ற உணவுன்னு இதை சொல்லலாம். என்ன காரணம்னா, இட்லி ரொம்ப மென்மையாக இருக்கும், சத்துக்கள் அதிகமா இருக்கு, கொழுப்பு இல்லாம இருக்கு. அதனால குழந்தைகளுக்கு உகந்த உணவாக சாமை இட்லியை சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா நரம்பியல் சக்தியை அதிகரிக்க செய்யும். சாமையில பி வகை வைட்டமின்கள் இருக்கு, இரும்பு சத்தும் இருக்கு. இது எல்லாமே நரம்புகள் சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவி செய்யுது. உயிர் அணுக்களை இது சமநிலைப்படுத்துதுங்க. வயிற்று குடல் நலனுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்கள் வளர உதவி செய்யறதுனால உயிரணுக்கள் சமநிலையோட இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ரத்த அழுத்தத்தை இது குறைக்குது. மினரல்கள்ல சிறந்த தன்மை எல்லாம் இருக்கிறதுனால, அதாவது நல்ல மினரல்கள் இருக்கிறதுனால ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள்ள வச்சுக்குது. கொழுப்பை குறைக்குதுங்க. சாதாரண அரிசிக்கு மாறாக சாமையை நீங்க பயன்படுத்தினீங்கன்னு வைங்க, உடல்ல கெட்ட கொழுப்பை கண்ட்ரோல்ல வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குடல் புற்றுநோய்க்கு எதிர்ப்பாக இது இருந்துகிட்டு இருக்கு. நார் சத்து வயிற்று குடல் நலனை மேம்படுத்துறதுனால வயிற்றுல குடல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோயை ஆரம்ப கட்டத்துல தடுத்து நிப்பாட்டிடும். அடுத்து பார்த்தோம்னா ஹார்மோன்களை இது சமநிலைப்படுத்தும். ரொம்ப இயற்கையான உணவு அப்படிங்கிறதுனால பெண்கள் தாராளமா சாப்பிடலாம். குறிப்பா PCOS, PCOD பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் சீரான ஹார்மோன்களை பராமரிக்கணும்னா சாமை இட்லி சாப்பிடலாம். தோலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. ஸ்கின் ப்ராப்ளம் வராம பாதுகாக்கும். நம்மளோட உடல் உள்ள சுத்தமா மாறினுச்சு அப்படின்னாலதான் தோல் பிரச்சனை வராம, ஸ்கின் ப்ராப்ளம் வராம இருக்கும். தோலும் நல்ல பளபளப்பாக இருக்கும். ஸோ அதனால சாமை இட்லி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. உடல் வெப்பத்தை குறைக்கும். சாமை குளிர்ச்சி தரக்கூடிய உணவாக இருக்கிறதுனால உடல்ல உஷ்ணத்தை குறைக்குது. ஸோ சாமை இட்லி சாப்பிட்டீங்கன்னா உடல் உஷ்ணத்தை ஈஸியா குறைச்சிடும். பசியை கட்டுப்படுத்தும். பசியை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன்கள் சீராக உற்பத்தி ஆகி அதிகமா சாப்பிட வேண்டிய அவசியத்தை குறைக்கும். அதனால பசியை குறைச்சிடும். அடுத்து பார்த்தோம்னா மூளை நலனுக்கு நல்லதுன்னு சொல்லலாம். சாமையில இருக்கக்கூடிய இரும்பு, பி வகை வைட்டமின்கள், அதுக்கடுத்து பார்த்தோம்னா மேங்கனீஸ், இது போன்ற சத்துக்கள் எல்லாமே மூளையை நல்லா செயல்படுறதுக்கு உதவி செய்யுது. பக்க விளைவுகள் கிடையாதுங்க. சாமை இட்லியை பொறுத்த வரைக்கும் சாதாரண இட்லி போலவே செய்யக்கூடியதா இருக்கு.
இது வந்து இயற்கையானதுன்னு சொல்லலாம், பக்க விளைவுகள் கிடையாது. சக்கரை நோயாளிகளுக்கு மிக சிறந்த காலை உணவாக இது இருந்துகிட்டு இருக்கு. கொழுப்பு குறைவாக இருக்குது, நார் சத்து அதிகமா இருக்கு, அதனால ரொம்ப சீக்கிரமா சர்க்கரை உயராம வந்து பாதுகாக்கும், சர்க்கரை கண்ட்ரோல்ல வந்து இருக்கும். அரிசி இட்லிக்கு சிறந்த மாற்று உணவு சாமை இட்லின்னு சொல்லலாம். அரிசியோட வந்து ஒப்பிடுறப்போ சாமை சத்து அதிகமா கொண்டதாக இருக்கு, உடல் நலனுக்கு உகந்ததாக வந்து இருந்துகிட்டு இருக்கு. சோ வாரத்துல 3 அல்லது 4 நாட்கள் சாமை இட்லி சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை இது மேம்படுத்துங்க. கீரை, காய்கறி, சிறுதானிய சட்னி இதெல்லாம் சாமை இட்லியோட சேர்த்து சாப்பிட்றதுனால இன்னும் கூடுதலான நன்மை உங்களுக்கு கிடைக்கும்.